அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே மேஷ ராசிக்கு 7.5 சனியாக விரயச் சனி என்று சொல்லப்படுகிறது. இது பொது கருத்து என்பதை முதலில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மனதில் பதிய வைத்து கொண்டு பார்க்க வேண்டும். இந்த மேஷ ராசிக்கு 7.5 சனியாக விரயச் சனி என்பது என்ன, பெரிய விரயங்களில் கொண்டு போய் விட்டு விடுமா, ஐயையோ பயமாக இருக்கிறதே என்று பலவாக பயப்படுவீர்கள். கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னவென்றால், பொதுவாகவே இளம் பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட வகையிலே விரயங்கள் ஏற்படுத்தும். அந்த விரயங்கள் ஏற்படுத்தி படிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டு குறிக்கோள் கொண்ட பிள்ளைகள் எல்லாமே செய்கின்ற விரயத்திலே வெற்றி கிடைத்து பெருநிலைமைக்கு வருவீர்கள். சோம்பேறித்தனமும் மந்த புத்தியும் வைத்துக்கொண்டு பெற்றவர்களை விரயம் செய்ய வைத்து நீங்கள் படிப்பிலேயும் சோம்பேறித்தனத்தையும் மந்த புத்தியும் காண்பித்தால் அந்த பணம் எப்படி வெற்றி பெறச் செய்யும்? இதை கருத்தில் வச்சுக்கணும். ஏனென்றால் சோம்பேறித்தனமும் விரயத்தையும் கொடுக்கின்றது என்றால் அது சனி பகவான் மேல் பழியை போடக்கூடாது, உன் குணத்தின் மீது பழியை போட வேண்டும். ஆக ஒருவர் இந்த 7.5 சனியிலே விரயச் சனியிலே நல்லறிவோடு சிந்தனையோடு செயல்பட்டு தன் வாழ்நாளுக்கு தேவையான படிப்பு, உத்தியோகம், அது சம்பந்தப்பட்ட வெற்றிகள் பின்வருகின்ற காலத்தை நாம் நமக்காக மாற்றிக்கொள்ளுகின்ற விரயத்தை செய்தால் கண்டிப்பாக அது நல்ல விரயமாகத்தான் இருக்குமே தவிர வீண் விரயமாக இருக்காது. அடுத்தபடியாக நமக்கு இது வாங்க வேண்டும், இதை செய்து கொள்ள வேண்டும், இது வந்தால் நன்றாக இருக்க வேண்டும், இது பிற்காலத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நாம் ஒரு முடிவை செய்து சோம்பேறித்தனம் இல்லாமலும் காலத்தை கடத்தி போடாமலும் அதை சிந்தித்து இது வெற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டால், வாங்கிவிட்டால் அந்த விரயம் உங்கள் எதிர்காலத்திற்கு நற்பலனை தருமே தவிர வீண் விரயமாக ஒரு காலமும் போகாது என்பதை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ நிறைய பேர் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? யார் பேச்சையும் கேட்டு ஆரம்பிக்காதீங்க. அறிவுள்ள அனுபவம் உள்ளவர்களுடைய அந்த அனுபவ சொற்களை மட்டும் கேளுங்கள். நீங்களும் அனுபவத்தில் இருக்கின்ற தொழிலையோ அல்லது வியாபாரத்தையோ தொடங்குங்கள், நன்றாக இருக்கும். அதில் ஆகின்ற விரயம் உங்களுக்கு மேன்மையை தருகின்றதாக இருக்குமே தவிர தாழ்வை தருகின்ற வீண் விரயமாக ஒரு காலமும் இருக்காது. இதை ஒரு பக்கம் கருத்தில் இருக்கட்டும். ஆமாம், நமக்கு வயதான காலத்திலே இருக்கின்ற மேஷராசிக்குடையவர்கள் உடம்பில் அலட்சியமாக இருக்காதீர்கள். அலட்சியம் செய்துவிட்டு பிறகு ஆபத்தில் கொண்டு போய் பணத்தை செலவு செய்தால் அது வீண் விரயம் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் விரயத்தை செய்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொண்டால் பெருமளவில் வீண் விரயங்களை ஏற்படுத்தாது. இதைத்தான் 7.5 சனியாக வருகின்ற அந்த விரயச் சனி பகவான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உணர்த்துகிறார்கள் என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு இதில் சொல்வது போல சிந்தனை, குறிக்கோள், உழைப்பு, மந்தபுத்தி இல்லாமலும் சோம்பேறித்தனம் இல்லாமலும் சோர்வு இல்லாமலும் வெற்றி பெற வேண்டும் என்று இதில் இருக்கிறதினால் அடியேன் அனுபவ கருத்துக்களை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இதில் இருப்பவர்களை பயன்படுத்தி வீண்விரயம் இல்லாமல் நல்விரயமாக ஆக்கி கொண்டு நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு ராசியோடு பார்க்கிறேன். வணக்கம்.